உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன ஆச்சுனே தெரியலையே. ஃபங்க்ஷன்ல எல்லாம் நல்லா தானே இருந்தா. யாரு கண்ணு பட்டுச்சோ, வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு இப்படி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறா. வயித்துல வர ரெட்ட புள்ள இருக்கு. கடவுளே, நீதான் காப்பாத்தணும். ரெட்ட குழந்தை பிறக்க போது நான் அம்மாக போறேன்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்தா தெரியுமா? ஆனா இப்படி ஆயிடுச்சு. சிவாய. அந்த காசி விஸ்வநாதரும் கால பைரவரும் நம்மள கைவிட மாட்டாங்க. ஸ்ரீஜாவுக்கு ஒண்ணும் ஆகாது. எல்லாரும் கொஞ்சம் தைரியமா இருங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. மாரி, டாக்டர் சொன்ன மாதிரி ஸ்ரீஜா மருந்தெல்லாம் கரெக்டா தான் எடுத்துக்கிட்டு இருந்தா. அதெல்லாம் கரெக்டா தான் ஹஸ்பண்ட் சார் சாப்பிட்டுட்டு வந்தா. அது எல்லாமே நான் வேலைக்கு கரெக்டா ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் மாமா. அப்புறம் ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியல. அப்புறம் எதனால ஸ்ரீஜாவுக்கு திடீர்னு இப்படி ஆச்சு? மாறி, அப்பனே விநாயகா, ஸ்ரீஜாவும் நானும் ஒரே தாய் வயித்துல பொறுக்கலனா கூட அவளும் எனக்கு தங்கச்சிதான். வாயும் வயிறுமா இருக்கிற என் தங்கச்சி திடீர்னு மயக்கம் போட்டு பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் தங்கச்சி வயித்துல ரெட்ட குழந்தைங்க இருக்கு. குழந்தைங்களை நல்லபடியா பெத்தெடுத்து குழந்தைங்க அவளை அம்மான்னு கூப்பிடணும்னு அவ ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தா. என் தங்கச்சிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவ வயித்துல இருக்கிற 2 குழந்தைங்களுக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. எந்த கஷ்டமா இருந்தாலும் சோதனையா இருந்தாலும் அதை எனக்கு கொடு கடவுளே. என் தங்கச்சிய காப்பாத்தி கொடு. அவ நல்லா இருக்கணும். அவளுக்காக என் உயிரை வேணாலும் எடுத்துக்கோ. என் தங்கச்சிய காப்பாத்து. இத வச்சிருங்க. பல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. டாக்டர், பல்ஸ் வரல.
பல்ஸ் நின்னுடுச்சு. அவங்க ரிப்போர்ட் கொடுங்க. இந்தாங்க. டாக்டர் டாக்டர் என்னாச்சு? டாக்டர் ஸ்ரீஜாக்கு இப்ப எப்படி இருக்கு? கிரிட்டிக்கல் ஸ்டேஜை கிராஸ் பண்ணிட்டாளா? டாக்டர் என் தங்கச்சி எப்படி இருக்கா? அவ வயித்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? சொல்லுங்க டாக்டர், என்ன ஆச்சு? எவ்வளவோ முயற்சி பண்ணியும் பேஷண்ட காப்பாத்த முடியல. ஐ எம் சாரி, அவங்க இறந்துட்டாங்க. என்ன சொல்றீங்க டாக்டர்? டாக்டர் என்ன சொல்றீங்க? ஸ்ரீஜாக்கு என்னதான் ஆச்சு? என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க டாக்டர். அவங்க சாப்பிட்டது ஏதோ டைஜஷன் ஆகல, அதனாலதான் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கு. ஐயோ, லேப் டெஸ்டுக்கு அனுப்பி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பிரச்சனைன்னு எக்ஸாக்ட்டா சொல்ல முடியும். அப்பாடா, சிஸ்டர் மாட்டல. ஸ்ரீஜா 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 இந்த சின்ன வயசுல உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமா? கடவுளே, உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? மாரி ஸ்ரீஜா ஐயோ மகளே, போயிட்டியா மகளே? ஸ்ரீஜா ஏன்டி எங்களை இப்படி ஏமாத்திட்டு போயிட்ட? அம்மா வாங்க போற குழந்தை பெத்துக்க போறேன்னு சந்தோஷப்பட்டியே ஸ்ரீஜா. ஸ்ரீஜா உனக்கு போய் இப்படி அரை ஸ்ரீஜா பாரு பாரு. நான் நல்லபடியா 2 குழந்தைங்களை பெத்தெடுக்கணும். அவங்க 2 பேரும் என்ன அம்மான்னு கூப்பிடணும். அத நான் என் காது குளிர கேட்கணும். அதுக்கப்புறம் நான் செத்து போனா கூட பரவாயில்ல. நான் உனக்கு கொடுக்க போற இந்த 3 மந்திர வார்த்தைய நீ பயன்படுத்தி உன்னை பாதுகாத்துக்க நீ என்ன வேணும்னாலும் பண்ணலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.